ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி பிராண்டட் யூஸ்டு கார்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாருங்கள், மல்டி பிராண்டட் இல்லை, இன்றைக்கி ஒரே பிராண்டு தான். பார்த்திங்கன்னா ஹுண்டாய் கம்பெனியில் இருக்க இந்த 4 வண்டி பற்றி தான். இந்த 2 வண்டி பார்த்திங்கன்னா பெட்ரோலு, அந்த 2 வண்டி லாஸ்ட்டில் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது டீசல். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 2 டீசல் வண்டி, 2 பெட்ரோல் வண்டி. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க முதல்ல வந்து பார்க்கலாம் எந்தெந்த வண்டின்னு டீட்டெயில்ஸு, இன்டீரியர், அவுட்லுக் எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வண்டியை பார்த்துடலாம். ஹுண்டாய் அசன்ட். இது 2006 மாடல். உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். டயர் பாயிண்ட்லாம் உங்களுக்கு 60-70% இருக்குது. செடான் டைப்பில் நல்ல ஒரு சூப்பரான வண்டி அசன்ட்டு. 2 வண்டி இருக்குது நம்மள்கிட்ட. பாருங்கள், இதோட பேக் சைடு லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்க. இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடுது. பவர் ஸ்டேரிங் வந்துடும். உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஏசி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் ஒர்க்கிங்கில் இருக்குது. லெதர் சீட்ஸ் பாருங்கள். ஸோ இது பேக் சீட் இது. ஸோ பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடுது, பவர் விண்டோ வந்துடுது, ஆடியோ சிஸ்டம் வந்துடுது, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,20,000 வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் அதே ஹுண்டாய் அசன்ட் தான். ஸோ இது வந்து 2008 மாடல். இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். 1,35,000 சொல்கிறாங்க. ரீசனபுளாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகோசியேட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள், நல்ல சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு அடி டென்ட் எதுவுமே இல்லை. 2 வண்டிகளையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருந்துருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து ரெடி பண்ணியிருந்துருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி இப்போ பார்த்திங்கன்னா பெயிண்டிங் எல்லாம் பண்ணியிருக்கிறதுனால, ஃபுல் பெயிண்டிங் இல்லை, ஒவ்வொரு இடத்துல பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீட்னஸாக இருக்குது. இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இந்த பேனல், ஃப்ரண்ட் பேனலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு கவுலில் வந்து ஒரு டென்ட் இருந்தது, அதை ரெடி பண்ணிட்டாங்க. அதனால தான் நீட்டாக இருக்குது. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங். ஸோ டேஷ்போர்டு பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் அந்த வண்டியோட. இதுலேயும் வந்து ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது, ஆடியோ சிஸ்டம் இருக்குது. லெதர் சீட் கவர் மட்டும் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். சீட் கவர் நல்லா தான் இருக்குது, ஆனால் கீழே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது, கசகசன் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா அதை மாற்றிட்டோன்னா நல்ல நீட்னஸாக இருக்கும் இன்டீரியர். இன்னும் வண்டி பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி தான். பெட்ரோல் வண்டியை பொறுத்தவரை மேக்ஸிமம் வந்து 90% எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஒரு சில வண்டி தான் பார்த்திங்கன்னா அதிகம் ஓடி இருக்கும். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம், ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. சீட் கவர் மட்டும் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். மாற்றிக்கிட்டால் வண்டி சூப்பராக இருக்கும் நல்லா இன்டீரியர் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம 2 வண்டி பார்த்துருக்கோம். 2 வண்டியுமே பார்த்திங்கன்னா ஹுண்டாய் அசன்ட்டு. ஒன்று 2006, 2008. ஸோ அந்த வண்டி பார்த்திங்கன்னா 1,20 வருது, இது 1,35 வருது. ஒரு நல்ல ப்ரைஸுக்கு. 2மே ஏசி முதற்கொண்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டிக்கு. ஸோ அடுத்து நம்ம 2 வண்டி பார்க்க போகிறோம். இது வந்து எலன்ட்ரா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹுண்டாய் எலன்ட்ரா 2004 மாடல். ஸோ டோட்டலாகவே இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லி ரீபெயிண்டட்னாலும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதனால தான் அடியோ டென்ட்டோ பெருசாக இல்லை. பேக்லலாம் பார்த்திங்கன்னா தெரியும், பெரிய டென்ட்டோ அடியோ ஸ்க்ராச்சோ மேக்ஸிமம் அந்த வண்டியில் கிடையாது. பெயிண்டிங் அடிச்சிருக்கனால பார்த்திங்கன்னா இதோட பாடி லைன் உங்களுக்கு ஒரு 80% இருக்குது. இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடுது, டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடுது. இதில் பாருங்கள், லெதர் சீட்ஸ் போட்டிருக்குறாங்க. இது பேக் சீட். இதில் கூட ஒரு சின்ன பவுச் ஒன்று இருக்குது. இதில் ஏர் பேக் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் போட்டிருக்கிறாங்க. டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங் வந்துடுது. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1,20,000 வருது. ஸோ அந்த வண்டியும் அதே தான், 1,20,000 வரும். 2 வண்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்கு, ஏபிஎஸ், அலாய் வீல் அந்த எல்லாமே வந்துடும். உள்ள டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டமும் வந்துடுது. 2 வண்டியிலையும் சேம் கேட்டகரி தான். இந்த வண்டியோட அவுட்லுக் பார்த்துடலாம். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. இந்த பேக் டோரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் ஒன்று இருக்குது. பேக் சைடு பார்த்துட்ருக்கோம். மேஜராக எதுவும் சொல்ல முடியாது பெரிய டென்ட் அடின்னு. மற்றபடி பார்த்திங்கன்னா மைனராக இருக்குது. அது இந்த டிஸ்டன்ஸில் இன்னும் பார்க்குறப்ப பெருசாக தெரியாது. இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். இந்த பம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்கும். இப்போ இந்த டிஸ்டன்ஸில் வந்து பார்க்குறப்ப தெரியாது. ஸோ க்ளோஸ்அப் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடுது.
பவர் ஸ்டேரிங் வந்துடுது. டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா லைட்டிங் இது செட் பண்ணியிருக்காங்க. ஏதோ டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. சீட் கவர் பாருங்கள், ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. நல்லா பேக் சீட் பாருங்கள். இதில் சீட் கவர் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த வண்டியை பொறுத்தளவில். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி பாருங்கள், லைட் செட்டிங்ஸ்லாம் டோர் ஓப்பன் பண்ண அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, 2 ஏர் பேக்கு, அலாய் வீலு, டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம். ஸோ இந்த வண்டியில் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. பேரிங் நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸரோட பேரிங் நாய்ஸ் கேட்குது, அதனால் அதை கழட்டிடுவாங்க. இந்த வண்டியோட ப்ரைஸும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1,20,000 வருது. ஸோ இப்போ நம்ம பார்த்த 4 வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 1,20,000 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வண்டி இருக்குது. அந்த ஒரு வண்டி மட்டும்தான், அந்த 2008 அசன்ட் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,35,000 வருது. நெகோஷியேட் பண்ணி தருவாங்க. நேரில் வாங்க, டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். இந்த சேனலை முத பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் வண்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக அமையும். ஸோ அடுத்தடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரம் ராஜா.